வணக்கம். குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம். பொதுவாக மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் செய்யணும் இருக்கிறத தாண்டி பெரும்பாலும் ஒரு சின்ன ஒரு செயல் செய்தால் கூட அந்த செயலுக்கு ஒரு பாராட்டோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறத எல்லா மனித மனங்களும் எதிர்பார்க்கிறது இயல்பு. அப்படி எதிர்பார்க்கிறதுல இன்னும் பெருமைக்குரியதா எது தெரியுமா? தன் உடன் இருக்கிறவர்களோ இல்லை தன்னுடைய நண்பர்களோ உற்றார் உறவினர்கள் சொல்றதை விட யாரோ ஒருத்தர் நம்மளுடைய செயலை பார்த்து அது யார் செஞ்சாங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்களே, ரொம்ப சிறப்பாக இருக்கே அப்படிங்கிறத கேட்கும்போது அது எவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லை? அப்படி பெருமைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் குழந்தைகளுடைய விஷயத்தில் பள்ளிக்கூடங்களில் சிறு வயதில் இருக்கும் போதிலிருந்து ஏதாவது ஒரு ஓவிய போட்டியோ பாட்டு போட்டி பேச்சு போட்டி அறிவியல் கலை சார்ந்தது பல விளையாட்டு துறைகளில் நல்ல ஒரு சாதனையாளர்களாக இருக்கும்போது யார் பசங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, பா என்னம்மா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த பெற்றோர்களின் மனம் கட்டாயம் பெருமைக்குரியதாகவும் பூரிப்புக்குரியதாகவும் இருக்கும். அப்படி பார்க்கறதுல இந்த இடத்துல இப்படியான ஒரு குழந்தையை பெறத்துக்கு என்ன தவம் செய்தாங்களோ அப்படின்னு அந்த தவத்தையும் சொல்லி நோன்பு இருத்தல் தவம் இருத்தல் அப்படின்னு இருந்தால் அது இன்னும் சிறப்புடையதாக இருக்கு. வள்ளுவர் இங்க மக்கட்பேறு 7வது அதிகாரத்தில் 70வது குறள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். இங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. மகன் தந்தை காற்றும் உதவி, இங்க நன்றி இல்லை. முன்னால பார்த்தோம் தந்தை மகனுக்கு செய்கிறத நன்றியாகவும் என பெற்றவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம பெற்றோங்கிறதுனால இங்க மகன் தந்தைக்கு இல்லை தாய்க்கு செய்வது உதவின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா ஒரு கடமையை செய்தல்ங்கிறது வேற, இங்க கடமையாக அவர் குறிப்பிடல. அப்போ ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் பெற்றோருக்கு செய்யும்போது அது உதவியாக இருக்குது, பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு செய்வது நன்றியாக இருக்கிறது. சரி, இங்கே கவனிக்கப்பட வேண்டியதில் எண்ணோற்றான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நோற்றான் நோன்பு இருத்தல் தவம் இருக்கிறது. குழந்தை தவம் இருந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு வாக்கியம் உண்டு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நீட்ட வேண்டாம் அப்படின்னு ஒரு சில சித்தர் பாடல் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், ஆனால் மனசு செம்மையாக மந்திரம் ஜபிக்கணும். மந்திரம் ஜபித்தால், மந்திரங்கிறது நமக்கு வேற்று ஒரு மொழியை சொல்லலை, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் பல 100 தடவை 1000 தடவை லட்சம் கோடி முறை அது திருப்பி திருப்பி ஒலிக்கின்ற போது அது இந்த பிரபஞ்சத்திலையும் இந்த உடல் உணர்வுக்குள்ளேயும் உள்ளேயும் ஒருவித மாற்றங்களை கட்டாயம் ஏற்படுத்த தான் செய்யுது. அப்படி இங்கே எண்ணோற்றான் கொல்லனும் சொல்லணும் இந்த தவம் இருந்து பெற்றார்களான்னு கேட்கும்போது, அப்போ தவமிருந்து ஒரு குழந்தையை பெற்றால் அந்த குழந்தை சிறப்புக்குரியதாகவும் பெருமைப்படுத்தக்கூடியதாகவும் அமைய வாய்ப்புகள் அதிகம். அப்போ குழந்தைக்கு முயற்சி பண்ணக்கூடிய தம்பதிகள் தன்னுடைய எண்ணம் மனம் சிந்தனை சொல்ல பக்குவப்படுத்தி, நோன்புங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல காட்டிலையோ ஒரு இடத்துல இருந்து தவம் செய்கிறத சொல்லலை.
வாழ்வியல்ல இருக்கக்கூடிய இங்கே அரண் வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றி அதற்கு பின் ஒரு குழந்தைய பெற்றெடுத்தால் அந்த குழந்தை கட்டாக சிறப்புக்குரியதாக இருக்கும். இன்னொன்று அப்போ நோற்றாங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே தந்தைன்னு 2 இடத்துல சொல்லியிருக்காரு. மகன் தந்தைக்கு செய்யும் உதவி, இவன் தந்தை அப்படின்னு சொல்லும்போது தந்தைக்கான குரலாகவே இதை பார்க்கறத எனக்கு உடன்பாடு இல்லை. அப்ப எப்படி இருக்குன்னா, உலகத்துல இயற்கையில சூரியன் சந்திரன் 2க்கும் வேறு வேறு தன்மை உண்டு. அது மாதிரி நம் உடலில் சூரிய நாடி சந்திர நாடி, இடகலை பிங்களை, அறிவியல் மருத்துவம் இதில் சொல்லணும் அப்படின்னா சிம்பத்தட்டிக் நர்வ், பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அதாவது ஒரு வேகத்தையும் உணர்ச்சியையும் பரிவையும் செயல்படுத்தக்கூடிய இயக்குகின்ற நரம்பு மண்டலத்துக்கு சிம்பத்தட்டிக் நர்வ்னு பேர். ஒரு இடத்துல எதிர்வினை செய்யணும், அடிக்கணும், ஓடணும், ஒரு பொருளை எடுக்கணும், ஒரு வேகம் தேவை அப்படின்னா அது சிம்பத்தட்டிக் நர்வ். அதுவே ஒரு ஓய்வு எடுக்கணும், ஒரு செரிமானம் செய்ய வேண்டியது இருக்குது, ஒரு அமைதி இருக்குது, தூக்கத்துக்கான ஒரு இது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பேராசிம்பத்தட்டிக் நர்வ், அந்த நரம்பு மண்டலங்கள், அதாவது துணை பரிவு இல்லை இணைப்பறிவு நரம்பு மண்டலங்கள்னு குறிப்பிடுறாங்க. அப்படி உடலுக்குள்ளேயும் உள்ளத்திலையும் மனதிலும் எண்ணத்திலும் சிந்தனையிலையும் நமக்கு இரு தன்மையுடைய சூரியனும் சந்திரனும் இருப்பது போல நம்மளுடைய மனதிலும் உடலிலும் தாய் தந்தையர் என்ற ஒரு தன்மை எப்பொழுதும் இருப்பது தான் இயல்பு. அது அதிகமாக இருக்கக்கூடியதை தந்தை என்றும், அந்த உணர்வுகள் வேறு ஒரு உணர்ச்சிகளும் இது அதிகமாக இருக்கிறதுல அவங்களுக்கு தாயினும் குறிப்பிடுறோம். அதனால தான் நம்ம ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறத 2 பேருக்கும் சமமாக இருக்கக்கூடியவராக அப்படின்னா 2 தன்மைகளும் சமமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கு. அப்போ தாயுமானவராகவும் இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த குறளை பார்க்கும்போது யார் ஒருவர் தன்னுடைய செயலுக்கு ஒரு பாராட்டுதலை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருந்து அது அந்த மகனோ மகளோ அந்த குழந்தைகள் மூலியமாக கிடைக்கும் போது அந்த பெற்றவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நிறைவையும் அறிகிறார்கள். மீண்டும் அந்த குறள், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.